தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்றது யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த கோல்டன் டோம். நாங்கள் ஒரு கோல்டன் டோம் கட்ட போகிறோம் எங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸுக்காக அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கோல்டன் டோம் என்ன, அது என்ன மாதிரியான ஒரு அப்பர் ஹேண்டை அமெரிக்காவுக்கு தரப்போகுது, அமெரிக்காவின் எதிரி நாடுகள் இதனால எப்படி பாதிக்க போறாங்க அப்படிங்கிற பல தகவல்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத், என்னோட அபினவ் இருக்கார். ஸோ அபினவ், இந்த கோல்டன் டோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்களேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா கோல்டன் டோம் அப்படின்றது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனால் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறைய இருக்கு. அமெரிக்காவே ஸ்டார் வார்ஸ் வச்சிருக்கு, இஸ்ரேல் அயன் டோம் வச்சிருக்கு, இந்தியா ஆகாஷ் வச்சிருக்கு, S-400 வச்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த கோல்டன் டோமுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, எக்ஸிஸ்டிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஒரு சிட்டிஸை மட்டும்தான் அதனால காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கோல்டன் டோம் அப்படின்றது என்டையர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இது மொத்தத்தையும் இந்த கோல்டன் டோமால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு நெட்வொர்க் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பா. ஸோ எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய நாடுகள்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அது சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் என்ன ஆகும்னா, நிறைய இடத்துல வர வர அது ஒட்டுமொத்த கண்ட்ரியுமே காப்பாற்றுற மாதிரி இருக்கும். பட் இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க், ஒரு 5-10 இடத்துல நெட்வொர்க்கா வச்சு அது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு சர்க்கிளாக, ஒரு சிஸ்டமாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ அமெரிக்கா பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய முக்கிய அம்சங்கள் இது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வழிமறித்து அழிக்கும் ஆற்றல் பெற்றது. இப்போ உலகத்துல கண்டம் விட்டு கண்டம் பாயும் மிசைல்ஸ் ரொம்ப கம்மி. இந்தியா கிட்ட இருக்கு, இந்தியா கிட்ட அக்னி 5 இருக்கு. யுஎஸ், ரஷ்யா, சைனா, இந்தியா, அப்புறம் கடல் பரப்புல இருந்து, அதாவது நேவி மூலமா ஏவக்கூடிய ஏவுகணைன்னு பார்த்தா பிரிட்டன், பிரான்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. அவ்வளவுதான். ஈரானும் சவுத் கொரியாவும் சொல்றாங்க எங்க கிட்ட இன்டர் கான்டினென்டல் மிசைல் இருக்கு. இன்னும் டெஸ்டட் கிடையாது. அதே மாதிரி நார்த் கொரியாவை நம்பவும் முடியாது. பாதி வெப்பன்ஸ் அவங்க வச்சிருக்கிறது அட்டைப்பட்டி தான். பட் அவங்க சொல்றாங்க அமெரிக்காவும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருது. நார்த் கொரியா மேல அமெரிக்காவுக்கு ப்ராக்சிமிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நார்த் கொரியால இருந்து யுஎஸ், அட்லீஸ்ட் யுஎஸ் ஓட இந்த ஐலண்ட்ஸ், இந்த ஹவாய், அலாஸ்கா, ஹவாய் தீவுகள், இதையெல்லாம் அவங்களால ஆக்சஸ் பண்ணிட முடியும். அதனால அமெரிக்காவுடைய ப்ராக்சி நேஷனாக தான் சவுத் கொரியா பார்க்கப்படுது. ஸோ அவங்களுடைய ஃபிளீட்ஸ், அவங்களுடைய ஏர் பேஸ் எல்லாம் இருக்கு. அமெரிக்காவோட ஏர் பேஸ் எல்லாம் சவுத் கொரியால இருக்கு. ஸோ நார்த் கொரியா நினைச்சா சின்ன மிசைல்ஸை வச்சு அதையும் தாக்க முடியும். அங்க ஒரு 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 ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கிடையாது, டிக்டேட்டர்ஷிப் தான். கிம் கும் என்ன நினைச்சாலும் கிம் ஜாங் உன் என்ன நினைச்சாலும் பண்ண முடியும். ஸோ அதனால நார்த் கொரியா மேல ஒரு ஒரு பயமானது இருக்கு. ஈரான் எல்லாமே அன்டெஸ்டட். ஸோ அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா வராதாங்கிறது ஒரு கேள்விக்குறியும் போது அதுக்கும் அமெரிக்கா ஒரு சின்ன ஒரு அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு இப்பவே தயார் ஆகணும் அப்படின்றது தான் ட்ரம்ப் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம். ஸோ இதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது இந்த கோல்டன் டோம். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை காலனைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் மார்க்கெட்ல வந்திருக்காங்க. இப்போ எலான் மஸ்கோடைய ஆசையும் அதான், அமேசானோடைய ஜெஃப் பெஸோஸோடைய ஆசையுமே அதுதான். ஸோ அமெரிக்காவுக்கு இயல்பாக இன்னொரு பிளானட்டே போய் காலனைஸ் பண்ணக்கூடிய ஆசை இருக்கு. இது ரஷ்யாவுக்கும் இருக்கு, இது சைனாவுக்கும் இருக்கு. ஸோ நாளைக்கு வார்ஃபேர் எப்படி போகும்னா, ஸ்பேஸ்ல இருந்து மிசைல்ஸ் ஏவக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த கோல்டன் டோம் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளையுமே இது தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்படி இருக்கணும் அப்படின்றது ட்ரம்ப் சொல்ல வராரு இதுக்கு, இந்த சிஸ்டம்ல. ஸோ அதே மாதிரி இது தரையில மட்டும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா மூணாவது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இது தரையில மட்டும் கிடையாது. இந்த நெட்வொர்க் உங்களுடைய லேண்ட், ஜியோகிராபிக்கல் லேண்ட் ஸ்பேஸை தாண்டி உங்களுடைய மற்ற பேசஸ், உங்களுடைய நேவல் எல்லா இடத்துலையுமே இதை நீங்க பயன்படுத்த முடியும். அந்த நேவல் ஃபிளீட்ஸை நீங்க காப்பாத்துறதுக்கு இந்த கோல்டன் டோமை பயன்படுத்த முடியும். உங்களுடைய லேண்ட்ஸ்கேப், உங்களுடைய மற்ற அலைன்ஸ் கண்ட்ரியில இருக்கக்கூடிய உங்களுடைய ஏர் பேஸ் எல்லாத்தையுமே இது, அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, கோல்டன் டோம் அப்படின்றது வெறும் மிசைல் கிடையாது. இது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் இந்த மிசைல்ஸ் இருக்கோ எல்லா மிசைல்ஸையும் அது இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கும். அந்த இன்டகிரேஷனோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொன்னா,
ஸ்பேஸ்லேருந்து ஏவுனாலும் சரி, இல்லை பூமியிலிருந்தே ஏவுனாலும் சரி, என்ன விதமான ஏவுகணை ஏவுனாலும் சரி, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அல்லது க்ரூஸ் மிசைல், இப்படி எந்த விதமான மிசைலை ஏவுனாலும் தடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கோல்டன் டோமுடைய திட்டம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலக ஜியோ பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள், தேச கண்ணோட்டம் வாய்ந்த விஷயங்கள், இராணுவம் சார்ந்த விஷயங்கள், இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் சார்ந்த விஷயங்கள், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நாங்கள் நிறைய தந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ கோல்டன் டோமு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. எப்படி அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம், இது வந்து ஒரு நெட்வொர்க்குன்னு சொன்னோம். இந்த நெட்வொர்க்குக்கு ஸ்பேஸில், அதாவது எப்படி சேட்டலைட்டு ஆல்ரெடி மிலிட்டரி சேட்டலைட்ஸ் ஏவுறாங்களோ அந்த மாதிரி ஸ்பெஷலான சேட்டலைட்ஸ் ஏவுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சேட்டலைட்டில் இவங்க சென்சார்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சென்சார்ஸ் மூலமாக கிரவுண்டில் அமெரிக்காவுக்கு எதிராக யாராவது ஒரு மிசைலை ஏவுனா உடனடியாக ஸ்பேஸில் இருக்கிற சென்சார் மூலமாக அவங்களுக்கு தகவல் கிடச்சிரும். இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ரேடார்ஸ் மூலமாக தான் இவங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், இந்த ரேடாருக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் அல்லது 400 S-400 மாதிரியான சிஸ்டம்க்கு 400 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மிசைலை ஏவுறது தெரியவே தெரியாது. ஆனால் இது எப்படி அப்படின்னா, ஸ்பேஸ்லேருந்தே பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மிசைல் ஏவுனா உடனடியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் இராணுவத்திலையும் ராஜதந்திரத்துக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸ்பை வந்து நம்மளுடைய எதிரி நாடுகளுக்கு நம்ம அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை பெறக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பல நாடுகள். பாகிஸ்தானுக்கு ISI இருக்குது, இஸ்ரேலுக்கு மொசாத் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரா இருக்கு. பட் நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அந்த மாதிரி பண்றோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் மற்ற நாடுகள்லாம் அதை முயற்சி பண்ணி சுட்டுக் கொள்றாங்கன்னு செய்தியில். அது பாகிஸ்தானுக்கு இந்தியா மட்டும்தான் எதிரியா, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் எதிரி இருக்கு. இப்போ ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்துல KGB இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல ஸ்பை ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அமெரிக்கா எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுது. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய இந்த கோல்டன் டோம் சிஸ்டம்ல AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி எதிரி நாடுகளினுடைய அட்டாக் சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபீடு, அவங்களுடைய ப்ராம்ப்ட் எல்லாம் வச்சு எப்படி தாக்குவாங்க, எப்போ தாக்குவாங்க, தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து சிமுலேஷன் பண்ணுறது, தகவல் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அதை இந்த டோம் சிஸ்டமில் அவங்க வந்து இன்புட் கொடுத்தாங்க, ஃபீட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எப்படியெல்லாம் எதிர்க்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு படைக்கும் பல சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு AI தொழில்நுட்பத்தையே இப்போ டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வெப்பனைஸ் பண்ணி டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வருது அமெரிக்கா. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதோடைய காஸ்ட் அண்ட் ஃபண்டிங் பிரேக் டவுன் பற்றி சொல்லுங்க. இப்போ நீங்க கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு மிலிட்டரி அட்வென்ச்சர். அப்போ இந்த அளவுக்கு எக்ஸாட்டிக்கான ஒரு சிஸ்டமுக்கு செலவும் பீக்ல தான் இருக்கும். இந்த செலவு இப்போ இந்த கோல்டன் டோமுக்கான செலவு எவ்வளோ இருக்கும்னு கணிக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் உறுதியாக தெரியல. அமெரிக்காவோட தற்போதைய பொருளாதார சூழ்நிலை இதை மையமாக வச்சு கிட்டத்தட்ட 14.5 லட்சம் கோடி இந்த சிஸ்டமை வந்து உருவாக்குறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இது வந்து இப்போ இருக்கிற பணவீக்கத்துக்கு இந்த காஸ்ட் ஆகும். பட் இது வந்து ஒரு 20 years ஆகும் கம்ப்ளீட் ஆக. அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம் இது எப்போ ஆக்டிவேஷனில் வரப்போகுது. பட் இதோடைய ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும். ஸோ இந்த 20 வருஷத்தில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து வேற லெவலுக்கு போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது முடிக்கும்போது இப்போ 14.5 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு அவங்க மதிப்பீடு பண்ணியிருந்தாலும் முடிக்கும்போது குறைஞ்சது 200 லட்சம் கோடியாவது செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அப்போ இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இதை வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. இப்போ அமெரிக்கா வந்து ஆல்ரெடி பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. அவங்களுடைய டேரிஃப் வார் வந்து அவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு பல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளாதார சூழ்நிலையில தான் அவங்க வந்து இந்த விஷயத்துக்குள்ள வராங்க. அது மட்டும் இல்லை, முதலே அதுக்கு 2 லட்சம் கோடி ஒதுக்கிடுறாங்க. இந்த 14.5 லட்சம் கோடிங்கிறது டோட்டலா முடிக்கிறதுக்கு அவங்க இப்ப மதிப்பிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 லட்சம் கோடி, ரிசர்ச் இதுக்கே 2 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பணவீக்கம் நம்ம பேசியிருக்கோம் 45.14 லட்சம் கோடி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் 200 கோடின்னு சொல்லிட்டேன், மன்னிக்கணும். இதனுடைய கால வரிசை
எப்பெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 20 அனௌன்ஸ் பண்ணிட்டார், நாங்கள் கோல்டன் டோம் கொண்டு வர போகிறோம். முன்னாடியே அவர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டார். ட்ரம்ப் வந்து தேர்தல் அறிக்கையிலேயே நான் வந்து இந்த மாதிரி இது கொண்டு வர போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு அஃபிஷியலாக மே 20 அவர் அறிவிக்கிறார். ஸோ 2025-26க்குள்ள இந்த ரிசர்ச் ஒர்க்லாம் முடிச்சிருவாங்க. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு 25-26க்குள்ள அந்த ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. அந்த ப்ராசஸுக்கு தான் 2 லட்சம் கோடி, வெறும் ரிசர்ச்சுக்கு மட்டுமே 2 லட்சம் கோடி செலவு பண்ண போகிறாங்க. அதை அப்ரூவும் பண்ணிட்டாங்க. அந்த பணம் யாருக்கு போக போகுது, எலான் மஸ்கா இல்லாட்டி வந்து ட்ரம்ப்புக்கேவா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 2027 முதற்கட்ட சோதனை மற்றும் மாதிரி தொழில்நுட்பம் தயாராகிடும். ஸோ ஒரு 2027 ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி ஆகி அதை வந்து ஒரு சின்ன டெஸ்டிங்லாம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ப்ரோட்டோடைப் அப்படின்னா உடனே அமெரிக்கா ஃபுல்லா அதை காப்பாற்றுற மாதிரியான ப்ரோட்டோடைப்பா கிடையாது. அது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அந்த இன்டகிரேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோட்டோடைப் டெஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 28க்குள்ள இறுதிக்கட்ட சோதனைகள்லாம் முடிஞ்சிடும். எல்லா டெஸ்டிங்குமே முடிச்சுட்டு அதுல என்ன ஃபால்ட் இருக்கு, என்ன பிளஸ் மைனஸ் இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணக்கூடியது 2027-28ல அவங்க அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு 2028ல அந்த முதல் கட்ட, அதாவது கம்ப்ளீட்டட் கிடையாது, முதல் கட்டமான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதை வந்து அவங்க வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும். ஏன்னா ஃபுல்லாக அவங்க நினைக்கிறது பண்ணணும்னா 20 வருஷம் அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 இயர்ஸ் ஆகும். பட் இந்த 4 இயர்ஸில் வந்து அவங்க இந்த முதல் கட்ட விஷயத்த இது பண்ணிடுவாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இதனுடைய அவசியம் என்ன, இந்த கோல்டன் டோம்னுடைய அவசியம் என்ன, இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அமெரிக்காட்ட ஆல்ரெடி ஸ்டார் வார்ஸ் இருக்கு, நம்ம பேசிட்டோம். அது எல்லாமே அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஈஸியாக யாராலையும் போய் அமெரிக்காவெல்லாம் தாக்கிட முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஏன் கோல்டன் டோம் அவசியம் அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்போ அமெரிக்காவோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது உண்மைதான். ஆனா என்னன்னா அமெரிக்காவிற்கும் பிற நாடுகளுக்குமான இந்த டிஃபென்ஸ் கேப்னு ஒன்று இருக்குல்ல, டெக்னாலஜிக்கல் கேப், அது வந்து வேகமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஈரான் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து உருவாக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்பெகுலேஷன் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அவர்கள் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டம், அந்த கண்டம் யாருன்னா அமெரிக்கா அப்படின்றத எல்லாரும் ஸ்பெகுலேட் பண்றாங்க. அப்படிப்பட்ட கண்டம் அவங்க பார்லிமெண்ட்லயே அமெரிக்காவை அழிப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோஷமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிசைல்ஸை தயாரிக்கிற முயற்சியில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. இதே போல் ஏற்கனவே தெரியும் நம்ம வடகொரியா, இவர்களும் அமெரிக்காவுக்கு ஒரு சவாலாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இது போக ரஷ்யா இருக்கு, இன்னும் சைனா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் ரேப்பிடாக, ரஷ்யா சைனா வந்து கூடுதலாக அவங்களுடைய ஸ்பேஸ் அதர் இது பிளானட்ஸை வந்து காலனைஸ் பண்ணுறதுல அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் ரஷ்யாவும் சைனாவும். ஸோ இன்னொரு கண்டத்தை போய் காலனைஸ் பண்ணக்கூடியது. ஸோ நாளைக்கு வந்து பிளானட் டு பிளானட் வந்து அங்கே ஒரு சண்டை போகும்போதும் அங்கிருந்து கூட மிசைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் வடகொரியா எதிர்காலத்துல வரலாம், ஒரு 20 வருஷம் கழிச்சு பிரச்சனை ஆகலாம். ஆனா சைனாவும் ரஷ்யாவும் இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல அவங்க அந்த கேப்பை வந்து ரீச் பண்ணலாம். இவங்க எல்லாருமே ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸை வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் என்ன அப்படின்னா, வானத்துல நீங்க ஒரு மிலிட்டரி சேட்டலைட் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு மிசைலை தட்டினா அந்த சேட்டலைட்டை அது அடிச்சிடும். இந்த மிசைல் கேப்பபிலிட்டி வந்து இப்போ வேர்ல்டுலேயே 4 கண்ட்ரிகிட்ட தான் இருக்குது. ஒன்று யூஎஸ், ஒன்று ரஷ்யா, ஒன்று சைனா, 4வது இந்தியா. ஸோ இந்தியான்னு சொன்ன உடனே இதில் முக்கியமாக அமெரிக்காவுக்கு இப்போ இந்த கோல்டன் டோம் அனௌன்ஸ் பண்ணுறது வர்றதெல்லாம் இருக்கட்டும், அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன? இப்போ பாருங்கள், நம்மளே இத்தனை நாள் வந்து ஆகாஷ், S-400, ரஃபேலு இதை பற்றிலாம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்மளே வந்து இந்த கோல்டன் டோம் பற்றி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இதுதான் அமெரிக்காவுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் இந்தியா இன்னைக்கு சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்பர் 1 என்னமோ அமெரிக்காவாக இருந்தாலும் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா இந்தியா தான். ஸோ இந்த ஸ்பீடில் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 வருஷத்துலேயே அமெரிக்காவை நெருங்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட், அமெரிக்கன் மீடியாஸ், குறிப்பாக அமெரிக்காவில் வந்து ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்ஸ்னு 2 கட்சி இருக்குது. ரிப்பப்ளிகன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஃபாக்ஸ், டெமோக்ராட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது CNN நெட்வொர்க்கு. ஆனால் இந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்தியாவினுடைய இந்த தொழில்நுட்பம், இந்த டிஃபென்ஸ் தொழில்நுட்பத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு உலகம் முழுக்க ஏற்பட்டதுக்கு அப்புறம் CNN-ம் ஃபாக்ஸும் சேர்ந்து இந்த போரில் இந்தியாவுக்கு என்னென்ன இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபாரினில் வந்து நியாயமாக பேசக்கூடிய நிறையா இண்டிவிஜுவல் கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க.
அவங்க எல்லாருமே எல்லா சேனல்லையுமே போய் உட்காந்துக்கிட்டு இந்தியா தான் இந்த கான்ஃப்ளிக்ட்ல வந்து ஜெயிச்சுது, பாகிஸ்தானுக்கு தான் இழப்பு அதிகங்கிறத உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்கா எவ்வளோ முயற்சி பண்ணியும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குறை சொல்ல முடியல, இந்தியாவுடைய அட்டாக் சிஸ்டத்தையுமே குறை சொல்ல முடியல. சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவோட growth அப்படின்றத அமெரிக்கா மிலிட்டரி த்ரெட்டா பார்க்கறத விட ஒரு எக்கனாமிக் த்ரெட்டா பார்க்கறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட வெப்பன்ஸ் அப்படின்னா பாரம்பரியமாவே அது காஸ்ட்லி. அப்போ அதுக்கு மேட்சபிளா எது இருக்குன்னா ரஷ்யன் டெக் தான். ஆனால் ரஷ்யன் உக்ரைன் வாரால ரஷ்யாவால் வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஆப்வியஸாக 3வது இடத்துல யார் இருக்கா? சைனா. ஆனால் சைனாவோட வெப்பன்ஸை தான் நம்ப முடியாது, சைனா ஃபோனே நம்ப முடியாது. அதைத்தான் ஆப்ரேஷன் சிந்தூர்ல இந்தியன் வெப்பன்ஸ் வந்து அடிச்சு உடைச்சிருக்கு. டாப் 3 இல்லை அப்படிங்கும் போது அடுத்த எமர்ஜிங் டெக்கா இந்தியா உருவாயிருக்கு. அப்போ அதை மறக்க வைக்கணும் அப்படின்னா கோல்டன் டோம் அவசியம். குழந்தைங்களுக்கு எல்லாம் சாக்லேட் காட்டுவாங்கல்ல, குழந்தைங்களுக்கு வேற எது மேலேயாவது இது வந்ததுன்னா அப்படியே சாக்லேட் காமிச்சு அடம் பிடிச்சாங்கன்னா மாத்துற மாதிரி இப்போ இந்த கோல்டன் டோம் பார்த்தியா, நாங்கள் வந்து எங்கேயோ போயிட்டோம், ஸ்பேஸ் அட்டாக்கு போயிட்டோம், நாங்கள் வேற பிளானட்டே காலனைஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டோங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு கட்டாயம். ஸோ அவங்க வந்து இப்போ இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இது அவசியம் ஏன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அமெரிக்காவால் இது சாத்தியமா? அதான் ஏற்கனவே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால் பொருளாதார விஷயம். அமெரிக்காவால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏற்கனவே அமெரிக்காவில் எல்லாரும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் வந்து டாக்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்காரு, இதனால விலைவாசிகள் வந்து ஏறிட்டே போகுது. அங்கே வந்து இந்த பிளாக் ஒயிட் ப்ராப்ளம் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. இவங்க வந்து இந்த ஒர்க்கிங் கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து முறையாக இல்லை. இதனால அவங்க இமிக்ரெண்ட்ஸை நம்ப வேண்டியது இருக்குது. அப்படி இமிக்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா திரும்ப இவங்களுக்குள்ள சண்டை. இப்படி உள்நாட்டு குழப்பங்கள் அதிகமாயிட்டே போகிற இந்த நேரத்தில், பொருளாதாரம் இவங்களோட அடி வாங்கக்கூடிய இந்த நேரத்தில், எக்கச்சக்க கடன் சுமை இருக்கிற நேரத்தில் இவர்களால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அதே மாதிரி 2வது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் ஊழல் ஒழிஞ்சிருக்கு. ஏன்னா இத்தனை லட்சம் கோடி இதுக்கு செலவு பண்ண போகிறாங்க. இப்போ யார் இதில் இன்வால்வ் ஆயிருக்கா? ட்ரம்ப்பு, எலான் மஸ்க்கு. ஸோ கடைசியில் எல்லாமே வந்து இந்த 2 பேருக்கிட்டே போய் சேரும்போது அமெரிக்காலேயே என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இது வந்து ஒரு எக்ஸாட்டிக்னு சொல்கிறத விட ஒரு ஃபேண்டசின்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு சிஸ்டம் உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லை. இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வர முடியுமா? அது நாங்கள் சொன்னதே இதெல்லாம் இருக்குன்னு நாங்கள் சொன்னதே ஒரு ஃபேண்டசி தான். இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத உலகத்துல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயத்த நாங்க உங்களுக்கு சொல்றோம். யாருமே அதை கண்ணில் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு இத்தனை லட்சம் கோடியை நாங்க எதுக்கு செலவழிக்கணும்? இது வந்து ஒரு ஸ்கேமா இருக்கலாம். ஏன்னா 10 வருஷம் செலவு பண்ணிட்டு இது வந்து ஃபீஸிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, அது வரைக்கும் செலவு பண்ணது என்ன? இந்த கூவம் சுத்தப்படுத்துறதுக்கு 10,000 கோடி முதல்ல அந்த கதை ஆகலாம் அப்படின்றத அமெரிக்கன் கமெண்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிறது, ஸோ அங்கே சர்க்காரியா கமிஷன் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு அத்துமீறல், ஒரு ஸ்பேஸ் த்ரெட்டி இருக்கு எல்லா கண்ட்ரீஸுக்குமே, அதை மீறுற மாதிரி இருக்கும். ஆமா, அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருக்கு. இந்த ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பேஸை வந்து மிலிட்டரைஸ்னா எஸ்பெஷலி நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ட்ரீட்டி. ஆனால் இவங்க சொல்கிற இந்த சென்சார்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸை எக்ஸசிவ்லி அது மிலிட்டரைஸ் ஆக்கிறதா இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இந்த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டியோட முக்கியமான காவலனே யாருன்னா அமெரிக்காவாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க தான் இத்தனை நாள் இந்த வேர்ல்டு ஆர்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ வேலியே பயிரை மீறுற மாதிரி இவங்களே இதை மீறினாங்கன்னா வேற எந்த நாடும் மதிக்காது. சைனா சத்தியமாக மதிக்காது, ரஷ்யா கேட்க வேண்டாம். ஆப்வியஸ்லி இந்தியாவும் காம்படிஷனில் இருக்குது, அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களும் இதை செஞ்சே ஆகணும், இல்லைனா பின்தங்கிடுவோம். ஸோ ஆப்வியஸாக அவங்களும் போயிடுவாங்க. இப்படி எல்லாருமே மிலிட்டரைஸ் பண்ண ஆரம்பித்தா அது வேர்ல்டு வாராக இருக்காது, யூனிவர்சல் வாராக மாறக்கூடிய வாய்ப்பு. ஏலியன்ஸு பூமிக்கு வந்துடுவாங்களோன்னு பயந்த காலம் போய் மனிதர்கள் ஏலியன்ஸ் வாழக்கூடிய கிரகத்துக்கு போயிடுவோம்னு ஏலியன்ஸ் பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. இது வந்து இந்த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டிக்கு எதிரானது. அதனால இது அமெரிக்காவால் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு இருக்காம அடுத்தவங்க முதுக சொரியறதே அமெரிக்காவுக்கு வேலையாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புது விஷயத்த அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறாங்க. அப்புறம் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் எல்லா கண்ட்ரியுமே அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ உலகத்தை அமெரிக்கா எங்கே எடுத்துகிட்டு போய் விடப்போகுது, முட்டுச்சந்தில் விட போகுதா, இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காட்ட போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
பழைய உதாரணங்கள்லாம் பார்த்தா நிறைய தடவை முட்டுச்சந்தில் தான் எடுத்துகிட்டு போய் அமெரிக்கா விட்டுருக்கு. ஸோ இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும் அந்த மாதிரி போய் முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.